Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் பிரச்சாரம் செய்வது காவல்துறையால் தடுக்கப்பட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான தங்கு தடையின்றி இத்தனைக்கும் கிட்டத்தட்ட 18 சர்வலைன்ஸ் டீம் அங்கே வந்து இருக்குதா சொல்கிறாங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாக்காளருக்கு மிக தாராளமாக பணமும் பரிசுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. காவல்துறை போதுமான அளவு இருக்குது. ஆனால் கலவரத்தை உருவாக்கட்டும், கலவரம் வந்து நடப்பதை தடுக்காமல் அவர்களை அந்த இடத்துல கொடுக்க அனுமதித்தது யார் தவறு? சந்திரகுமார் என்ற நபர் வெற்றி என்பது ஆர்டிஃபிஷியல் வெற்றி, ஜனநாயக விரோத வெற்றி. மக்கள் என்ன வந்து அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இந்த பணம் வந்து அவங்க உழைச்சி சம்பாதிச்ச பணம் கிடையாது. இப்போ இவங்க கொடுக்குறாங்க, நான் வந்து அவங்க வந்து உழைச்சி சம்பாதிக்கலாம், அவங்க சொந்தமாக தொழில் நிறுவனம் நடத்தி சம்பாதிக்கலாம். இது ஒட்டு மொத்தமான ஊழல் பணம். ஊழல் பணத்தில் திருப்பி நம்மக்கிட்ட வருது. அதனால் வாங்குவது எந்த தயக்கமும் இல்லை என்பதுதான் மக்களுக்கு எண்ணமாக இருக்குது. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதிலும் பெருதுக நிகழ்ச்சி. இன்று இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் திரு சங்கர் அவர்கள். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். திமுகவினுடைய வேட்பாளர் சந்திரகுமார் தான் வெற்றி பெற இருக்கிறார். வெற்றி பெற்றார்னு கூட சொல்றாங்க. எதிர்த்து போட்டிட்டு நாம் தமிழர் கட்சி நாங்கள் வந்து உங்களை போட்டியாளராகவே கருதலை அப்படின்லாம் சொல்லலை. அவங்க வந்து நின்னாங்க, ஆனால் வெற்றி நாங்கள் தான் பெற்றுக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு சந்திரகுமார் சொல்கிறாரு. ஜனநாயகத்தை தோற்கடிச்சுதான் எங்களை தோற்கடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சீதாலட்சுமி அவர்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் கொடுத்து காசு கொடுத்து ஓட்டுகளை வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு முறையும் தோற்கும் போதெல்லாம் இந்த காரணத்தை சொல்கிறதுங்கிறது சரியா? இன்னைக்கு வாங்கியிருக்கிற வாக்குகள் நம்ம பேசிக்கிற நேரத்தில் ஒரு 17,000 ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இப்போது ஒவ்வொரு முறையும் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறது சரியான்ற ஒரு கேள்வி எழுப்புறீங்க. ஒவ்வொரு முறையும் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்படியான ஒரு போலியான வெற்றியை தான் வந்து வாங்குறாங்க. விலை கொடுத்து வாங்கப்படும் வாக்குகள். மக்கள் வந்து ஃப்ரீயாக அவங்க ஒரு முடிவு பண்ணி, இந்த திராவிட அரசனுடைய இந்த 3 ஆண்டுகால ஆட்சி சாதனை அதை முடிவு பண்ணி அவங்களா வில்லிங்காக கண்டிப்பாக வாக்கு செலுத்தவே இல்லை. ஏனென்றால் களத்தில் இருந்தவன் தேர்தல் ஆணையத்தில் இதுவரை நான் 3 இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்தே 3 புகார் மனுக்களை நான் தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக்கரிடம் அளித்தவன். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், கடைசியாக நான் அளித்த இப்போ புகார் மனு அடிப்படையில் டிஜிபி அவர்களுக்கு அர்ச்சனா பட்நாயக்கர் அவர்கள் ஒரு உத்தரவை வந்து பிறப்பித்தார். 4ஆம் தேதி மாலை அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உடனடியாக நான் அளித்த புகார் மனுவையும் இணைத்து டிஜிபிக்கு வந்து அனுப்பப்பட்ட அந்த கடிதத்திலே உடனடியாக இது சொல்லப்பட்ட சங்கதிகள் அனைத்துமே நீங்கள் பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அதையும் மீறி ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் பிரச்சாரம் செய்வது காவல்துறையால் தடுக்கப்பட்டோம். அதாவது 2 விதமான அடக்குமுறைகளை நாங்கள் சந்தித்தோம். ஒன்று, அரசு அதிகாரிகள் காவல்துறை உள்பட பல்வேறு துறையினுடைய அரசு அதிகாரிகளுடைய அடக்குமுறைகள். என்ன அடக்குமுறை செஞ்சாங்க உங்களை? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல, காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, இது வரைக்கும் மொத்தம் வந்து 8 வழக்குகளை வந்து அண்ணன் சீமான் உள்பட வேட்பாளர் வந்து அவங்க உள்பட 8 வழக்குகளை வந்து பதிவு செஞ்சிருக்கு. 8 வழக்கிலுமே நாங்கள் வந்து விதிமுறைகள் வந்து மீறிட்டோம். அதனால் வந்து வழக்கு பதிவு செய்யட்டோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். வார்டு நம்பர் 43 அதில் எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அனுமதி கொடுக்குது. அதுக்கு மாடுமுட்டி காலை ரவுண்டானான்னு பேர். அந்த பகுதி வந்து 43 அந்த பகுதி நான் சொல்கிறேன். அந்த ரவுண்டானா 52ஓட ஆரம்பம், 43ஓட முடிவு. பார்டர் 2 வட்டத்துக்கும் பார்டர். நாங்கள் 43ல் வந்து பிரச்சாரம் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்கிறது. 52ல் பிரச்சாரம் நீங்கள் மேற்கொண்டீர்கள், அனுமதி இல்லை, ஆகவே நீங்கள் வந்து பிரச்சாரம் செய்ய தவறுன்னு வழக்கு போகிறாங்க. இது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? ஒட்டுமொத்த காவல்துறையும் உயர் அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து ஆணைக்கு இணங்க சட்டவிரோதமாக எங்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சட்டவிரோதமாக நாங்கள் தடுக்கப்பட்டோம். நான் இதை சுட்டி காட்டி அதே நான் தான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், 3 முறை நான் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியும் நாங்கள் புகார் மனு அளித்தோம். அவர்கள் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். அந்த டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரல் ஆஃபீஸர்
மாவட்ட கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸர், அவருக்கு இது உடனடியாக இந்த தகவல் அளிக்கப்படும், தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதிமொழி மட்டுமே எனக்கு வந்து அளிக்கப்பட்டது. ஆனால் களத்தில் எந்த விதம் மாவட்டம் இல்லை, தாராளமாக எந்த விதம் நாங்கள் இவ்வளோ அட்டுழியங்களையும் இவ்வளோ சட்டவிரோதங்களையும் நாங்கள் சந்தித்த அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான தங்கு தடையின்றி இத்தனைக்கும் கிட்டத்தட்ட 18 சர்வலைன்ஸ் டீம் அங்கே வந்து இருக்குதா சொல்கிறாங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாக்காளருக்கு மிக தாராளமாக பணமும் பரிசுகளும் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஒரு பெண்கள் அந்த பகுதியில் இருக்கிற பெண்களை திரட்டுறாங்க, அவங்களை கையில் கொடியை கொடுக்குறாங்க, சும்மா நீ பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்வையில் ஒரே ஒரு தெரு ஒரு 400 மீட்டர் கூட இருக்காது, அப்படி சுற்றி வந்து அந்த 400 மீட்டர் முடிவில் கத்தையாக பணம் அளிக்கும். அதிமுக போட்டி போடல, பிஜேபி போட்டி போடல, எதுக்கு சார் அவங்க பணம் கொடுக்கணும், நாங்க பணம் கொடுக்கணும் ஜெயிப்போம். அதுதான் நாங்க எழுப்புற கேள்வி. நீ வந்து இவ்வளவு நல்ல ஆட்சி கொடுத்துருக்கீங்க, பிரதான நீங்க நான் சொல்ற அந்த வலிமையான பொருளாதார வலிமை கொண்ட அதிமுக பிற கட்சிகள் இல்லை, அப்போ நீங்கள் என்னத்துக்கு பணம் கொடுக்க அவசியம்? அப்போது நீங்கள் மறைமுகமாக தோல்வியை ஒற்றுக்கொண்டீர்கள். பணம் கொடுக்காமல் உங்களால் வெற்றி பெற முடியாது என்பதை மறைமுகமாக ஒப்புக்கொண்டதனுடைய அர்த்தம் தான் இது. நான் கேட்குறேன், அப்போது ஒன்று இல்லை, எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வந்து அவசியம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் தொடர்ந்து காவல்துறை வந்து ஒரு வழக்காவது இத்தனை விதிமுறைகளை செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, ஏனென்றால் நான் இது ஆதாரப்பூர்வமாக வந்து ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது சொல்றீங்க. ஆமா, நான் கொடுத்த புகார் மனுவிலே மிக தெளிவாக நான் வந்து பல்வேறு சம்பவங்களை சுட்டி காட்டியிருக்கிறேன். அந்த சம்பவங்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஏன்னா வந்து யார் எடுக்க வேணும்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அண்ட் வந்து காவல்துறை இரண்டுமே ஒட்டு மொத்தமாக அந்த மாவட்டத்தின் அமைச்சருடைய வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் கண்ணசைவாமல் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடைசி நாள் தேர்தலுக்கு முதல் நாள் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. நாங்கள் வேட்பாளர் தன்னுடைய தொண்டர்களோடு வந்து பிரச்சாரத்துக்கு போகிறார். ஆனால் அங்கேயே பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் என்று சொல்லப்படும் 2 நபர்கள் எங்களுக்கு எதிரான சூரிட்டி எங்களிடமே கொண்டு வந்து கொடுக்குறார்கள். காவல்துறை வேடிக்கை பார்க்குறது. நினைத்திருந்தால் காவல்துறை முதல்ல அவங்களை அப்புறப்படுத்திருக்கலாம். தெரியாம கொடுத்துருக்கலாம். மேபி உங்களுக்கு தெரியாம எப்படி கொடுப்பாங்க? நாங்கள் ஊர்லமா வரோம், எங்களுக்கு பர்மிஷன் இருக்கு, நாங்கள் வரோம், காவல்துறை தான் அந்த பர்மிஷனை வந்து அவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க, காவல்துறை போதுமான அளவு இருக்கு. ஆனால் கலவரத்தை உருவாக்கட்டும், கலவரம் வந்து நடப்பதை தடுக்காமல் அவர்களை அந்த இடத்துல கொடுக்க அனுமதித்தது யார் தவறு? இப்போ சொல்லுங்க, காவல்துறை பாரபட்சமா செயல்படுதா இல்லையா? 2 நபர்கள் அவங்கள அலோவ் பண்றாங்க. இது என்னன்னா, நாளை ஒரு பிரச்சனை வந்து அடிதடி வந்து ஏற்படும் போது ஒட்டு மொத்தமாக நாம் தமிழர் கட்சி வந்து அவர் தொண்டர்கள் வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்ற தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே தொடர்ந்து இந்த மாதிரி, இது ஒரு உதாரணத்தை சொல்றேன். இல்ல அது தந்தை பெரியார் திராவிட தொண்டர்கள் போய் உங்க கட்சியின் தொண்டர்கள் போய் அட்டாக் பண்ணலாமா? கிடையாது. நான் தான் சொல்றேன், முதல்ல வந்து அவங்க வந்து கொடுக்கும்போதே அவர்கள் வந்து எச்சரிக்கை செய்து அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் தொடர்ந்து அவர்கள் வந்து அதே செயலை செய்யப்படுது, அதை இவர்கள் தடுக்கிறார்கள். ஆனால் என்ன வந்து இதுல என்ன பிரச்சனைனா, உடனடியாக இப்படி தேர்தல் விதிமுறை மீறி அந்த நபர்கள் மீது வழக்கு கிடையாது. ஆனால் அதை நாங்கள் கேள்வி கேட்டதுக்காக எங்கள் மீது வழக்கு. இப்படி பல்வேறு வழக்குகள், பல்வேறு அடக்குமுறைகள், பணம், அதாவது சந்திரகுமார் என்ற நபர் வெற்றி என்பது ஆர்டிஃபிஷியல் வெற்றி, ஜனநாயக விரோத வெற்றி. அது உண்மையான வெற்றியே கிடையாது. இது மட்டும் நான் வந்து உதாரணம் சொல்லலை. திமுக ஆட்சி வந்த பிறகு நடைபெற்ற 2 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள், விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல், ஈவிகே இளவங்கன் அப்போது போட்டிட்டார். அப்போது நடந்த பல்வேறு விதிமுறைகளே வந்து மக்கள் எல்லாருமே வந்து அறிவாங்க. பட்டியலில் அடைத்து வைக்கப்பட்டு பணம் வந்து அளிக்கப்பட்டது எல்லாருமே தெரியும். அதே போல் இப்போது நடைபெற்ற இது 3 இடைத்தேர்தலுமே பணம் மட்டும் வெற்றி பெற்றது. திமுக வெற்றி பெறவில்லை. திமுக ஆட்சியின் கீழ் இயங்கிய காவல்துறை வெற்றி பெற்றிருக்கிறது. திமுகவினுடைய பணபலம் வெற்றி பெற்றிருக்கு. ஓகே, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஓட்டு ஏற்கனவே நீங்கள் ஈரோடு கிழக்கில் வாங்கின வாக்குகளை விட இப்போ கூடுதலாக வாங்கியிருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா போன ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் நீங்கள் வாங்கின வாக்கு கூடுதலாக வாங்கியிருக்கிறீங்க. இந்த வாக்குகள் அப்படிங்கிறது அதிமுக பிஜேபியின் வாக்குகள் ஒரு சாரார் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, இது எங்களுக்கு கிடைத்த கூடுதல் வாக்குகள், நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்ச வாக்குகள் உங்கள் கட்சி. நோட்டாக்கு விழுந்த வாக்குகள் யாருடைய வாக்குகள்? அதுவும் மக்கள் தான் போட்டிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். அதிமுகவா மற்றும் பாஜகவுடைய வாக்குகள் என்பதை இது வந்து முழுக்க முழுக்க போய் பிரச்சாரம். ஏன் உங்களுக்கு போட்டுக்கவே மாட்டாங்களா என்ன? அவங்க நீங்களும் அப்படி கிடையாது.
ஒரு விஷயம் நான் வந்து தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அப்படி வாக்கு சதவீதம் வந்து அவர்கள் வந்து வாக்களிச்சிருந்தா இந்நேரம் கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு 45,000 வாக்கையாவது கிராஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய அந்த வாக்குகளும் அதிமுக வாக்குகளும் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டால் குறைந்தபட்சம் நாங்கள் ஒரு 50,000 வாக்குலையாவது இப்போ இந்த நேரத்தில் எடுத்திருப்பீங்க. இதை கண்டிப்பாக எடுத்திருப்போம். இந்த இப்போ நடக்கக்கூடிய 13வது சுற்றோ 12வது சுற்றோ நடந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் 50,000 வாக்குலையாவது நாங்கள் கிராஸ் பண்ணிடுறோம். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த விழுந்த ஒவ்வொரு வாக்குகளும் தமிழ் தேசியத்தை ஆதரித்து அண்ணன் சீமானுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு போடப்பட்ட வாக்குகள் என்பதை நாங்கள் மிக உறுதியாக இருக்கோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது வந்து என்னன்னா மடைமாற்றுறது. இப்போ முன்னாடி என்னென்ன நாடாளுமன்ற தேர்தலில் 8.5% நான் வந்த உடனே அப்போ ஒரு தரப்பு என்ன வந்து அதை மடைமாற்ற முயற்சி பண்ணிட்டாங்கன்னா இல்லை இது வந்து கொஞ்சம் விஜய் ரசிகர்களும் வந்து வாக்கு செலுத்துறாங்க. விஜய் வந்து மைக்கு ஓட்டு கேட்டார். நான் கேட்குறேன், அதே பிரச்சாரம் தான் இப்போயும். இது வந்து அதிமுகவுடைய வாக்கு. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நான் வாங்கியிருந்தால் இன்னத்துக்கு மிகப்பெரிய கடுமையான போட்டியில் சந்திரகுமார் சந்திச்சுப்பார். திமுக வந்து இன்னத்துக்கு வந்து இந்த வெற்றி கொண்டாடி இருக்க முடியாது. ஆகவே இந்த வாக்குகள் அவங்க எனக்கு நான் கேள்விப்பட்டவரை அதிமுக அந்த உள்ளூர் பகுதி அதிமுக பிரமுகர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்னவென்றால், நீங்கள் வந்து ஓட்டு போடாமல் தவிர்க்கலாம், போட்ட வேண்டும் என்றால் நீங்கள் நோட்டா வாக்களிங்கள் அப்படின்ட்டு தான் வந்து சொன்னதாக வந்து நான் கேள்விப்பட்டேன். 2000 ஓட்டு போனோட அதிகமாக அங்கே ஓட்டு போட்டுருக்காங்க நோட்டாவுக்கு. யார் போட்டிருப்பாங்கன்றீங்க? 2000 வாக்குனால இது அதாவது புறக்கணிக்கப்பட்ட கட்சியினுடைய தொண்டர்கள் தாராளமாக போட்டிருக்கலாம். இந்த 2000 ஓட்டு வந்து நீங்கள் வந்து கட்சியினுடைய அதாவது பொதுமக்கள் கட்சி சாராத பொதுமக்கள் சார்ந்த ஓட்டே கிடையாது. இது கட்சி சார்ந்த ஓட்டு தான். கட்சி சார்ந்த ஓட்டு புறக்கணிக்க வந்து ஏன்னா ஒட்டுமொத்தம் எங்களை தவிர எந்த பிரதான கட்சியும் கிடையாதுங்க. ஆகவே அந்த கட்சியினுடைய வாக்காளர்கள் போட்டிருக்கலாம். ஆகவே அதாவது இது வந்து என்னென்னா தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒவ்வொரு முறை வாக்கு ஏறும்போதும் ஒரு பொய் பிரச்சனை அழுத்து விடப்படும். போன வாட்டி விஜய்ன்னு சொன்ன மாதிரி இந்த வாட்டி வந்து இல்லை அவங்க பாஜக ஓட்டு வந்தது, இல்லைன்னா வந்து அதிமுக ஓட்டு வந்தது. அப்படி இல்லை, இது ஒட்டு மொத்தமாக அந்த மக்கள் வந்து கான்சியஸாக தானே ஓட்டு போடுறாங்க. ஏங்க நம்ம போடுற ஓட்டு அதை வந்து சீமானுக்கான ஓட்டு அப்படின்னு சொல்லி தானே கான்சியஸாக போடுறாங்க. யாரும் கண்ணை கட்டிக்கிட்டு இல்லை வந்து அவங்கள வந்து மறைச்சி யாரும் வந்து போடலையே. ஆகவே இது எங்களுடைய கொள்கைக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் விழுந்த வாக்குகள் என்பதுதான் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். இல்லை, பெரியார் எதிர்ப்பை ரொம்ப பிரதானப்படுத்தினீங்க, திராவிட எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்பு பேசுறீங்க, ஒரு கோட்பாட்டு யுத்தம்னு சொன்னீங்க. கோட்பாட்டு யுத்தத்திற்கு விழுந்த ஓட்டை அதை பார்க்கணுமா? இல்லை, இது ஒரு இடைத்தேர்தல் என்பதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இது ஒரு குறிப்பிட்ட அதுவும் வந்து ஒரு ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை சொல்றாரு ஒரு எல்லை தாண்டி பேசிட்டாரோ அண்ணன் சீமான், ரொம்ப ரொம்ப ஒரு எல்லை தாண்டி பேசுறதை பற்றி அண்ணாமலை பேசலாமா? அண்ணாமலை வந்து நான் இப்போ இந்த கேள்விக்கு வரேன். இப்போது இது வந்து ஒரு இடைத்தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகுதி மக்கள் அதுவும் வந்து ஆளுங்கட்சியினுடைய வந்து மிக பலமான வந்து அரசு வந்து எந்திரங்கள் செயல்பாடு, போலீஸ் காவல்துறை செயல்பாடு இதெல்லாம் மீறி அந்த தொகுதி மக்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா வந்து இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது, ஆளுங்கட்சிக்கு வந்து வாக்களித்தா கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு தொகுதிகள் நல்லது நடக்கலாம்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அப்படியான நினைப்போடு வாக்களித்த மக்கள் மிக மிக குறைவு. ஓகே, ஒட்டுமொத்தமாக மக்கள் என்ன வந்து அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இந்த பணம் வந்து அவங்க உழைச்சி சம்பாதிச்ச பணம் கிடையாது. இப்போ இவங்க கொடுக்குறாங்க, நான் வந்து அவங்க வந்து உழைச்சி சம்பாதிக்கலாம், அவங்க சொந்தமாக தொழில் நிறுவனம் நடத்தி சம்பாதிக்கலாம். இது ஒட்டுமொத்தமான ஊழல் பணம். ஊழல் பணத்தில் திருப்பி நம்மக்கிட்ட வருது. அதனால் வாங்குவது எந்த தயக்கமும் இல்லை என்பதுதான் மக்கள் எண்ணமாக இருக்குது. ஆகவே இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியாது. அதுக்கு ஏன்னா இது ஒரு லார்ஜர் ஸ்கேல். இப்போ நீங்கள் இந்த கேள்வியை 26 தேர்தலில் முன் வச்சிங்கன்னா மிக பொருத்தமான கேள்வியாக இருக்கும் என்பதுதான் என்னோட கருத்து. ஸோ 26க்கு இதை ஒரு முன்னோட்டமாக பார்க்குறீங்களா ஈரோடு கிழக்கை? ஏன்னா நீங்கள் தனிச்சு தான் போட்டி அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் அறிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் அதிமுக தாவேக்கா கூட கூட்டணி வைக்கலான்ற பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. விசிகா கூட போகலான்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ தனிச்சு தான் போட்டின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு சவாலாக இருக்குமா வரும் காலகட்டம்? கண்டிப்பாக சவாலாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து மற்ற கட்சிகள் போல் வந்து கூட்டணிக்காக இயங்குவோர்லாம் அலைவோர்லாம் கிடையாது. வந்து அதுக்காகவே தொடர்ந்து வேலை செய்வோரும் கிடையாது. எங்களுடைய நிலைப்பாடு தொடர்ந்து வந்து தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்புகளோடு நாங்கள் நட்புறவு கொள்ள தான் ஆசைப்படுறோம். ஆனால் தேர்தல் என்று வரும்போது நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி இதுவரை வந்து அண்ணன் வந்து சீமான் மிக உறுதியாக அறிவிச்சிருக்காரு. 234 தொகுதியிலையும் தனிச்சா போட்டிடுவோன்றது மட்டுமல்லாமல் பல தொகுதிகளில் வந்து வேட்பாளர் வந்து அறிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகளில் வேட்பாளர் வந்து இறுதி செய்யப்பட்டு
அந்த வேட்பாளர்கள் தங்களுடைய களப்பணியை அந்தந்த தொகுதியிலே வந்து அவர்கள் வந்து துவங்கிட்டாங்க. கண்டிப்பா வேலையை தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது எங்களுடைய இலக்கு வந்து 26ல் வந்து தனித்து போட்டியிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவதுதான். ஏன்னால் கூட்டணி என்பது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கடந்த கால பாடங்களை நீங்கள் ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும். விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக கூட நான் சொல்லுவேன். பல கட்சிகளும் மதிமுக உட்பட பல கட்சிகளும் உதாரணமாக சொல்ல முடியும். கரைந்து போனார்கள். யார் கரைந்து போனது? இந்த கட்சிகள் கரைந்து போனது. இவர்கள் அந்த 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் ஆசைப்பட்டு அந்த திமுக அதிமுக கூட்டணி வைத்து திமுக அதிமுக தான் இவர்களை வைத்து பலன் அடைந்தது. இவர்கள் முதலில் சவாரி செய்து இவர்களுடைய வாக்கு வங்கியை பெற்று அவர்கள் மிக ஸ்திரமாக வந்து அரசியல் செய்கிறாங்க. அவங்க ரொம்ப வளமாக வாழ்கிறாங்க. ஆனால் மாறாக இவர்கள் கரைந்து போனார்கள். இருக்கிற இடம் தெரியாமல் கரைந்து போனார்கள். ஆகவே அதே நிலைமை இந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். மீண்டும் மீண்டும் இந்த தவறை வந்து பிற கட்சிகள் செய்த தவறை நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் தொடர்ந்து தனிச்சு போட்டியிடுகிறோம். இப்போ தனிச்சு போட்டியிடுறோம். இப்போ இந்த இடைத்தேர்தல் நாங்கள் கூட புறக்கணிச்சிக்க முடியும். ஆனால் ஜனநாயகத்தில் போட்டி என்பது முக்கியம். அதிலிருந்து பின்வாங்கக்கூடாது. அது எவ்வளோ பெரிய அசுர சக்தியாக இருந்தாலும் நான் போட்டியிட வேண்டும், சவால் விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேல் அங்கே வந்து தங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த திராணி, இந்த தைரியம், இந்த அடக்குமுறையை எதிர்கொள்வதற்கு இன்று தமிழ்நாட்டில் வேறு கட்சிகளே கிடையாது. நாம் தமிழர் கட்சியை தவிர நாங்கள் சந்தித்த இந்த 10-15 நாளில் நாங்கள் சந்தித்த அடக்குமுறைகளை வேறு எந்த கட்சியும் வந்து சந்திச்சிருக்க வாய்ப்பு இல்லை. சந்திப்பார்களா என்று கூட தெரியாது. அப்படி அடக்குமுறைகளையும் வழக்குகளையும் வாங்கி நாங்கள் இந்த அளவுக்கு வந்து இந்த வாக்குகளை பெற்றுக்கிறோம் என்றால் மக்கள் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் நாங்கள் பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இது உங்களுக்கு சாதாரண, இதுவே எங்களுக்கு சாதாரண சொல்றீங்களா? நீங்க சாதனை இல்லை, இது மாபெரும் வந்து எங்களுடைய முயற்சியினுடைய வந்து இது ஒரு வெற்றி தான். இது எங்களை பொறுத்த வரைக்கும் இது மாபெரும் வெற்றி தான். இதை நீங்கள் வந்து அதுதான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு கண்ணோட்டமாக நீங்கள் சொல்லுவீங்க, இடைத்தேர்தல் இவ்வளோ வாக்கு வந்து வித்தியாசங்கள் இருக்கு, இது வெற்றியா அப்படின்னு சில பேர் தோணலாம், நினைக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் தனித்து நின்று இந்த மக்களுடைய காசு கொடுக்காம வாங்கின வாக்கு ஒரு ரூபாய் எங்கள் தொண்டர்கள் அவர்களுடைய சொந்த பணத்தில் அவங்க ஊர்ல இருந்து பஸ் டிக்கெட் போட்டு பேனர் அடிச்சு துண்டு பிரசுரம் கொடுத்து அங்க தங்கி அங்க வந்து இடம் இல்லாமல் பணிமனையிலே இடம் இல்லை. நான் பார்க்கும்போது ரொம்ப நெருக்கடியாக தான் இருந்தாங்க. அங்கெல்லாம் நீங்க வந்து ஒரு 100 பேர் தங்க முடிய பணிமனையில 300-400 பேர் வந்து தங்க வைக்கப்பட்டு அவ்வளவு சிரமங்களுக்கு இடையில நாங்கள் தமிழ் தேச அரசியலை வந்து நாங்கள் வந்து கொண்டு போறோம். ஆகவே இது எந்த நம்பிக்கையில கொண்டு போறோம்னா இந்த மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்து தோல்வி அடைவது என்பது எங்களுக்கு சலிப்பான விஷயம் கிடையாது. எங்களுடைய வந்து உற்சாகமே வந்து இந்த மக்கள் ஒரு கட்டத்தில் நம்ம எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க. தொடர்ந்து நான் வந்து இந்த மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் இவர்கள் தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகளால் 50 ஆண்டுகளை ஏமாற்றப்பட்டு வந்தீர்கள். அதை பெரும்பாலான மக்கள் வந்து இப்போ வந்து புரிஞ்சிட்டாங்க. மாற்று சக்தியாக ஒரு சக்தி வர வேண்டும். அதற்கு தான் நான் வந்து அவங்க காத்துட்டு இருக்காங்க. அந்த மாற்று சக்தி நாம் தமிழர் தான். ஆக 26ல் அந்த மாற்று சக்தியான நாம் தமிழருக்கு மிகப்பெரிய வலிமையான ஒரு வாக்கு வங்கி ஏற்படும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. நிச்சயமா இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம்.